சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இரு என்ன நீ செவரக்கோட்டைக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்து செவரக்கோட்டைக்காரியாவே மாறிட்ட போல் இருக்க. சும்மா உங்களை கிண்டல் பண்றாங்கண்ணா. நீங்க எல்லாம் இல்லாம ஹாஸ்டலே ஒரு மாதிரி அமைதியா இருந்துச்சு. வார்டன் மேடமும் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு? வார்டன் மேமுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்லம்மா, நீங்க எல்லாம் இல்லாதாலதான். நாங்க வந்துட்டோம்ல, இனிமே என்டர்டெயின்மெண்ட் தான். அடடா, இத மறந்துட்டேனே. ஆமா, இங்கேயே இதை வச்சு சமாளிக்க முடியாது, அங்க எப்படிமா சமாளிச்சீங்க? அவ எங்க போனாலும் பிரச்சனை தானே, அது நீங்க கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஆனந்தி எங்க? உள்ள இருக்கா, வருவான்னு. ஓ சரிம்மா, சரி வாங்க. செக்யூரிட்டி அண்ணா உள்ள போன் அடிச்சிட்டே இருக்கு. அப்படியா? ஆமா. சரிம்மா, நான் பார்க்கறேன். சரி. நாங்க தம்பி, நீங்க கேட்ட அமௌண்ட் இதுல இருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோங்க. பரவாயில்ல சார், அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கும். அண்ணே, இம்புட்டு தூரம் எங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டியாந்து விட்டுருக்கிய, ரொம்ப நன்றிண்ணே. சந்தோஷமா? அண்ணே, உங்களுக்கும் டிரைவர் அண்ணனுக்கும் கொடுக்க சொல்லி அம்மா என்கிட்ட கொடுத்துச்சு. இருங்க. இந்த 100 ரூபா உங்களுக்குண்ணே. இந்த 100 அங்க ஊர்ல உங்க கூட இருந்துச்சே அந்த டிரைவர் அண்ணனுக்கு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த டிரைவர் அண்ணன் முகத்தை கூட பார்க்க முடியல. அவருக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையானே? நல்லா இருக்காமா. ஒரு முக்கியமான வேலை, அதான் உடனே கிளம்பி வந்துட்டான். அண்ணே, வெறும் 100 ரூபான்னு நினைக்காதேனே. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. இந்த 100 ரூபா உங்ககிட்ட இருந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுவும் அவனுக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னது? அது இவங்க குடும்பத்தை பார்க்கும்போது அவனுக்கு அவங்க குடும்ப ஞாபகம் வருதுன்னு அடிக்கடி சொல்லுவான். அதான் சார் சொன்னேன். ஓ சரி, நாங்க வாரோன்னே. அப்புறம் அந்த டிரைவர் அண்ணனை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா, நான் வரேன் சார். சரி. சரிங்க, நான் கிளம்புறேன். அன்பு, அங்க ஊர்ல அழகன் யாருன்னு தெரியும் சொன்னீங்களே, நெசமாவே உங்களுக்கு அழகன் யாருன்னு தெரியும்னு சொன்னீங்கல்ல, யார் அவன்னு சொல்ல முடியுமா? நான் தான் அழகன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஆனந்தி. சொல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா மகேஷ் சார் இப்போ உன்னை லவ் பண்றாருன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அன்பு, என்னாச்சு உங்களுக்கு? நானும் பாத்துக்கிருக்கேன். ஊர்ல இருந்து கிளம்புனதுல இருந்தே ஆளு ஒரு மாதிரியா இருக்கிய. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. எப்ப பாரு ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்களே, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வண்டியில வந்திருக்கோம்ல, அதான் டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி. அழக வாரேன்னு சொன்னானே, வந்தானா? வரணும்னு நினைச்சாரு, ஆனா வரல. சரிங்க, நான் வரேன்.
என்ன ஆனந்தி, திருவிழாலாம் நல்லபடியா முடிஞ்சா? ம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இங்க பாருங்க, எனக்கு லாஸ் மட்டும் 1 crore. பிசினஸ் இப்படிலாம் என்னால ரன் பண்ண முடியாது மிஸ்டர் தில்லை. உங்க ஆர்டரே வேணான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ உங்க மெட்டீரியலை திருப்பி எடுத்துக்கங்க. நம்ம பிசினஸ் இதோட நிறுத்திக்கலாம். டாட், ஆர் யூ ஓகே? நோ மகேஷ், என்ன ஆச்சு டாட்? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய கம்பெனியை ஹேண்ட் ஓவர் பண்ணா நீ மொத்த கம்பெனியையும் மோசமான சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்க. டாட், நானா? எஸ், யூ. 10 வருஷமா டிஜிசி கம்பெனியோட growthல முக்கியமான ஒரு ஆள் ஸ்ரீதர் இன்னைக்கு நம்ம கூட பிசினஸ் டீலே வேணான்னு முடிவெடுத்துட்டு போயிட்டாரு. நீ என் கம்பெனிக்கு வந்து என்னோட பர்டனை குறைக்க வந்திருக்க. ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் புரிஞ்சுதான் நீ இதெல்லாம் பண்ணிருக்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது.